ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேரலை போற்றி. கும்பராசி நேர்களுக்கு வணக்கம். கும்பராசிக்கு நல்லா இருக்குதுங்க, நேரங்காலம் நல்லா இருக்குது. இந்த வீடியோ பதிவில் கும்பராசிக்கு @ எப்படி இருக்குன்னு சில தகவல்களை சொல்கிறேன். ஷார்ட்டாக ஒரு வீடியோ போடுறேன், பலன்களை சொல்கிறேன். 3 நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன். அவிட்டம், சதயம், பூரட்டாதி 3க்குமே @ எப்படி இருக்குன்னு சில தகவல்களை சொல்கிறேன். உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகம் அதிர்ஷ்டகாரகன் ராஜயோகாதிபதி புதன் வக்கர நிலையில் இருக்கிறாரு. 6/8/2024 இருந்து 28/8/2024 வரைக்கும். அவர் ராசிக்கு 7ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பதட்டப்படாமல் பொறுமையாக இருங்க. அந்த புதன் வக்கரப்படுறதுனால எந்தெந்த காரியத்தில் கவனமாக இருக்கணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். கூடுதலாக 9/8/2024 வெள்ளிக்கிழமை ஆடி 24ஆம் தேதி கருட பஞ்சமி. இந்த கருட பஞ்சமி ஒரு முக்கிய நாளாக இருக்குது. இந்த வீடியோ பதிவு இன்றைக்கி இரவு தான் வரும். நாளைக்கு தான் கருட பஞ்சமி 9/8/2024. இன்று 8/8/2024 நாக சதுர்த்தி. மற்ற ராசிகளுக்கு வீடியோ போட்டிருந்தேன். கும்பத்துக்கு என்னால் கொஞ்சம் உடனே போட முடியல, கொஞ்சம் தாமதமாகிருச்சு, மன்னிக்கணும். இந்த 3 நாட்களும் ரொம்ப முக்கியமான நாட்கள். அதாவது 8/8/2024, 9/8/2024, 11/8/2024. இந்த 3 நாட்களுமே நாக கருடத்துக்கு சம்மந்தப்பட்ட நாட்கள். நாகதோஷம் இருக்கிறவங்க கோயிலுக்கு போயிட்டு வரணும். அதை வீடியோ முதலே சொல்லிடுறேன். நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு பலனுக்கு போகிறேன். அதாவது உங்களுக்கு இன்றைக்கு போயிடுச்சு, 8/8/24 முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. 9/8/24 நாளை வெள்ளிக்கிழமை நீங்கள் காலையில் கூட கோயிலுக்கு போகலாம். திதி முழுக்க இருக்குது, இருந்தாலும் நீங்கள் காலையில் போய்ட்டு வர்றது சால சிறந்தது. காலையில் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம். பெருமாள் கோயிலில் போய் பெருமாளை சேவிச்சுட்டு கருடால் வர கும்பிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை ஒர்க்கிங் டே இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை போங்க. ஞாயிற்றுக்கிழமை கருடனுடைய ஜெயந்தி, சதய நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் கருடனுடைய ஜென்ம நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் வருது 11ஆம் தேதி, ஆகஸ்ட் 11ஆம் தேதி அன்று நீங்கள் கருடனை சேவிச்சிங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். ஜனன ஜாதகத்தில் ராகு தோஷம் இருக்கிறவங்களுக்கு இது பெரிய அருமருந்தாகும். ராகு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. @ நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. அந்த யோகா பலன்களுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ராகு 2ஆம் இடத்துல இருந்தாலுமே உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக ராகு சில குறிப்பிட்ட இடங்கள் இருந்தார்னா கெடு பலன்கள் கொடுப்பாரு. லக்கண ரீதியாக 2, 4, 5, 7, 8 இந்த இடத்துல இருந்தாருன்னா சில கெடுபடங்களை கொடுப்பாரு. ராகு ஒரு தடையை கொடுக்குற கிரகம் தான். அதனால் ராகு தோஷத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் ரொம்ப முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா நாகந்தான் ராகு பகவானே சர்ப்ப கிரகம் தானே. அதனால் நீங்கள் இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு அந்த கருடாழ்வாரை கும்பிட்டிங்கன்னா நாகதோஷம் தீரும். வீட்டில் இருந்து கூட கருட புராணம் படிக்கலாம். சரி நேயர்களே, இந்த வழிபாடை பண்ணிடுங்க. 9ஆம் தேதியோ இல்லைன்னா 11ஆம் தேதியோ பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு கருடாழ்வாரை தரிசனம் பண்ணுறது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி சார், பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பலன்கள் பொதுவான பலன்களை சொல்லிட்டு புதன் வக்ரம் அடைகிறதுக்கு எப்படி இருக்கணும், எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதையும் சொல்கிறேன். ஏன்னா புதன் கும்பராசிக்கு ரொம்ப வேண்டியவர், 5, 8 கூடியவர், பஞ்சமாதிபதி, 8மாதிபதி. சரியா, உங்களுக்கு வர வேண்டிய யோகம் அதிர்ஷ்டத்தை நிர்ணயம் பண்ணுறவர் புதன் தான். ராசிக்கு நீங்கள் பிறந்த ஜாதகம் தசாபுத்தி லக்கணம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ராசிக்கு சில கடமைகளை செய்கிறவர் புதன் தான். இப்போ வேறு ராசி சம்மந்தப்பட்டு இருக்கிறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல ராசிக்கு வேண்டிய சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. சுக்கிரனும் உங்களுக்கு யோகர் தான், 4, 9 கூடியவர் தான். ஸோ உங்கள் ராசிக்கு இப்போ 4, 5, 8, 9 இந்த 4 வீட்டுக்கு உள்ள கிரகங்கள் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கேந்திரம் நல்லா இருக்குங்க. இப்போதைக்கு கும்பத்திலிருந்து 4ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. குருவுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. ஸோ இந்த அமைப்பு நல்ல அமைப்பு தான். இந்த இதை அம்ச அவதார யோகம்னு சொல்லுவோம். சரியா, சனி பகவான் ஆட்சி பெற்று அவருக்கு கேந்திரமாக குருவும் சுக்கிரனும் வருது. அம்ச அவதார யோகம். அதுபோல் கேந்திர கோடீஸ்வர யோகம் சொல்லுவோம். கேந்திர கோடீஸ்வர யோகங்கிறது ராசியிலிருந்து 4 பக்கமும் கிரகங்கள் இருக்கணும். ஆனால் விருச்சிகத்தில் கிரகங்கள் இல்லை. இருந்தபோதும் விருச்சிகத்துக்கு குரு பார்வை இருக்குது. செவ்வாய் விருச்சிகத்துக்கு வருவார். அடுத்த வருகின்ற காலத்தில் விருச்சிகத்தில் ஒரு 2.25 நாள் இருப்பார். என்னைக்கு சார் வருவார் செவ்வாய் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் விருச்சிகத்துக்கு 13ஆம் தேதி வருவார். 13, 14, 15 இந்த 3 நாட்கள் விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்கிற நாட்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக அந்த கேந்திராதிபத்திய கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். சரியா, 13, 14, 15 ஆகஸ்ட் 13, 14, 15 இந்த 3 நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக கும்பராசிக்கு பார்க்கப்படுகிறது. ராசியிலிருந்து
ராசிக்கு 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த இடங்களில் கிரகங்கள் இருக்குது. கூடுதல் சிறப்பு தான். சந்திரனும் குரு பார்வையில் இருப்பார். குரு சந்திர யோகம் வந்து பரிபூர்ணமாக இருக்கும். நல்ல ஒரு யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த 3 நாட்கள் மிக முக்கியமான யோகமான ராஜயோகம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. சரியா? நல்லாயிருக்கும். அந்த ஆகஸ்ட் 13, 14, 15 உங்களுக்கு மிகச்சிறந்த சிறப்பை தரும். எதனாச்சும் நல்ல காரியம் பண்ணுறது இருந்தால் பாருங்கள். சரியா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணலாம். ஆடி மாதமாக இருந்தாலுமே சில காரியங்களை செய்யலாம். சரியா? அதை வந்து ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிட்டு தான் செய்யணும். எப்போயுமே கோச்சார பலன்கள் ஒன்று இருந்தாலுமே தனி மனிதன் வந்து சில காரியங்கள் செய்கிறதுக்கு ஜனன ஜாதகம் ஒத்து போக வேண்டும். ஓகே, இப்போ பலனுக்கு போவோம். இந்த கேந்திராதிபத்திய கோடீஸ்வர யோகம் இருக்குது. இது எல்லாருக்குமே கிடைக்குமா சார்னா? எல்லாருக்கும் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, ஜனன ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கணும். இந்த கிரகங்கள் சனி, குரு, சுக்கிரன், சந்திரன் இந்த 4 கிரகங்களுமே ஜனன ஜாதகத்தில் வலுப்பற்று 2, 5, 9, 11 இந்த இடங்கள் இருந்தாங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாங்க. சரியா? அப்படி பார்த்தா நீங்கள் வந்து லக்கணம் கொஞ்சம் மாறுபடும். சரியா? 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கணும்னா நீங்கள் வந்து மகர லக்கணத்தில் பிறந்திருக்கணும். சரியா? மகர லக்கணம் கும்பராசியில் பிறந்தீங்கன்னா 2ல் சந்திரன் இருப்பார். ஸோ சந்திரனுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுவும் மற்ற கிரகங்கள் நீங்கள் பிறந்த லக்கண ரீதியாக நீங்கள் கும்பராசியில் கும்ப லக்கணமாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, மீனம், மேசம், மிதுனம், கடகம் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே அந்த லக்கணத்துக்கு 2, 5, 9, 11 இந்த இடத்துல வந்து இந்த கிரகங்கள் இருக்கணும். இந்த கேந்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் வந்து அந்த மகா தனயோகம் என்று சொல்லுகிற இடங்கள் இருந்தாங்கன்னா கோடீஸ்வர யோகம் கை கொடுக்கும். ஜனன ஜாதகத்தில் ஒரு நல்ல அமைப்பு இருந்துச்சுன்னா கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் நல்ல நிலைமைக்கு வரும்போது நல்ல பலன்களை கொடுக்கும். இல்லைன்னா ஜனன ஜாதகத்தில் இன்றைக்கி பிறந்த லக்கணத்துக்கு 4 பக்கமும் கிரகங்கள் இருக்கணும், சுப கிரகங்கள் இருக்கணும். சரியா? லக்கணத்தில் குருவோ சுக்கிரனோ புதனாக இருக்கலாம். 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கலாம், வளர்பிறை சந்திரன் இருக்கலாம். 7ஆம் இடத்துல வந்து இயற்கை சுபகிரகங்கள் இருக்கலாம். அதுமாதிரி 10ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கலாம். இயற்கை சுபகிரகங்கள் 4 தான். வளர்பிறை சந்திரனால் வளர்பிறை சஷ்டிக்கு மேலே உள்ள சந்திரன், வளர்பிறை சஷ்டியிலிருந்து தேய்பிறை பஞ்சமிக்கு வரை உள்ள சந்திரன் நல்ல ஒளிச்சந்திரன். அடுத்து வந்து புதன், தனித்த புதன். அடுத்தடுத்து குரு, சுக்கிரன். இந்த 4 கிரகங்கள் வந்து அப்படியே அந்த லக்கணத்திலேருந்து கேந்திரத்தில் இருக்கணும். இதில் சுக்கிரனும் குருவும் வந்து சுக்கிரனும் புதனும் வந்து கேந்திரத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே பக்கத்தில் போகிற கிரகங்கள் தான். அவங்க வந்து ஒன்றா சேர்ந்து இருப்பாங்க, இல்லைனா வந்து அவங்க வந்து முன்பின் இருப்பாங்க. இந்த அமைப்பில் தான் சுக்கிரனும் புதனும் இருப்பாங்க. கேந்திரத்துக்கு வரமாட்டாங்க. சுக்கிரனுக்கு வந்து புதன் வந்து கேந்திரத்துக்கு வருது ரொம்ப ரேரு. ஆனால் அந்த அதிசயம் வந்து இந்த வருடம் நடக்குது. இந்த வருடம் ஒரு மாதம் நடக்குது. அதை நான் உங்களுக்கு நோட் பண்ணி சொல்கிறேன். அது ஒரு முக்கியமான அபூர்வ நிகழ்வாக நடக்குது. நான் அன்றைக்கி பஞ்சாங்கத்தை பார்க்கும்போது அதை எனக்கு நோட் பண்ணினேன். ஏன்னா அது ஒரு பெரிய அபூர்வ நிகழ்வு. சுக்கிரனுக்கு புதன் கேந்திரமாக வருது வந்து ஒரு அபூர்வ நிகழ்வு வந்து இந்த வருடம் ஒரு இடத்துல நடக்குதுன்னு நினைக்கிறேன். சரியா? அதை நான் நோட் பண்ண மாதிரி இருக்குது. அது எந்த மாதம் வருதுங்கிறது உங்களுக்கு கணிச்சு சொல்கிறேன். சரி நேயர்களே, இந்த வருடமாக அடுத்த 2025 தெரில அந்த அமைப்பு இருக்குது. நான் பலன்களை பார்க்கும்போது அதை நான் கண்டுபிடிச்சேன். சொல்லிட்டேங்க, சொல்லலாங்க, இப்பயும் சொல்லலாங்க. 30 டிசம்பரில் அந்த கட்டம் வருதுங்க. சரியா? 30 டிசம்பரில் அந்த கட்டம் வருது. சுக்கிரன் வந்து கும்பத்தில் இருக்கிறாரு, புதன் வந்து விருச்சிகத்தில் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில். சரியா? இதை நான் கன்ஃபார்ம் பண்ணி வேணால் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஜோதிடம் என்றும் பொய்த்து போகிறது இல்லை. சரியா? ஜோதிட ஒரு அப்சர்வேஷனை பொறுத்து தான் இருக்குது. 30/12/2024 மார்கழி 15 திங்கக்கிழமை அந்த காலகட்டத்துக்கு அந்த நேரம் அந்த காலண்டர் பார்த்தோம்னா வருகின்ற அன்றைக்கி அனுமன் ஜெயந்தி அன்றைக்கி வந்து புதனுக்கு சுக்கிரன் வந்து கேந்திரமாக இருக்கிறார். இது ஒரு அபூர்வ நிகழ்வு தான். ஏன்னா அவங்க முன்பின் 2 இடத்துல தான் இருப்பாங்க. ஓகே, நான் ஒன்று சொல்லும்போது ஒன்றை பார்த்தாச்சு. இதுவும் ஒரு வகைக்கு நல்லதான், ஒரு அப்சர்வேஷன், ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. ரைட் நேரில் இதெல்லாம் ஜோதிடத்தில் உள்ள தகவல்கள். ரைட்டு, இதெல்லாம் வந்து அபூர்வம் தான். சரியா? அந்த அபூர்வ நிகழ்வு வந்து உங்கள் ராசிலே நடக்கும். உங்கள் ராசியில் சனியோட சுக்கிரன் இருக்கும்போது ராசி 10ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. ஓகே, ஏன்னா சுக்கிரனும் புதனும் கும்பராசிக்கு வேண்டிய கிரகங்கள், ராஜயோகாதிபதிகள் 2 பேருமே வேண்டிய கிரகங்கள் தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கேந்திரத்தில் இருக்கும்போதும் நல்ல வாய்ப்பாக கிடைக்கும். இப்போ நான் சொன்ன அமைப்புமே வருகிற ஆகஸ்ட் 30ஆம் தேதி, வருகிற டிசம்பர் 30ஆம் தேதி இந்த வருட கடைசியில் கூட அந்த நிகழ்வு நடக்குது. கேந்திராதிபத்திய கோடீஸ்வர யோகம் அந்த நிகழ்வு நடக்கு. ரைட்டு, அந்நேரம் குருவும் வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல தான் இருப்பார். சரியா? மற்ற கிரகங்களை நிலைப்பாடு பொறுத்து நல்ல பலன்கள் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து பலன்கள் இப்போ எப்படி சார் இருக்குது 100% அப்படின்னா நல்லா தாங்க இருக்குது. ராசிநாதன் ஆட்சி பெற்று நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு.
நல்ல ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா? வீட்டில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும். தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். எதிர் பாலினத்தவரால் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் ஆணுனா பெண்ணால் நல்ல உதவி கிடைக்கும், பெண்ணுனா ஆண்களால் நல்ல உதவி கிடைக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க. பண வரத்து தாராளமாக இருக்கும். சரியா? பண வரத்து மிகச்சிறப்பாக இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மையில் இருப்பீங்க. இடையில கொஞ்சம் வீண் அலைச்சல், திடீர் கோபமெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரியா? வீண் அலைச்சல் இருக்கும். திடீர் கோபத்தை தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வித காலமாக பார்க்கப்படுகிறது. காரிய அனுகூலம் இருக்கும். காரிய வெற்றி இருக்குது. வெளி வட்டாரத்தில் மதிப்பு அந்தஸ்து உயரும். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கடன் பிரச்சனைலாம் கட்டுக்குள்ளே இருக்கும். கடன் பிரச்சனை தீரும். போட்டிகள் குறையும். நீண்ட நாளாக இருபடியாக இருந்த வேலைகள்லாம் நல்லபடியாக முடியும். சரியா? உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக இருங்க. சரியா? உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து தவறாக எதுவும் புரிஞ்சிக்க வேண்டாம். எது நடந்தாலும் நன்மைக்கேன்றுங்க. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை வளர்த்துக்கோங்க. உத்தியோகம் அரசு உத்தியோகம் இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி, கொஞ்சம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை வளர்த்துக்கிட்டிங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல ஒரு நிம்மதியாக இருக்கலாம். நல்லபடியாக பேசுவீங்க. உங்கள் வாக்கு வந்து சுத்தமாக இருக்கும். அதுபோல் குடும்பத்தில் எடுத்துகிட்டால் கணவன் மனைவி கிட்ட ஒரு இணக்கம் இருக்கும். ரெண்டு பேரும் நல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமாக இருப்பீங்க. பிள்ளைகள் மேலே அன்பும் பாசமாக இருப்பீங்க. பிள்ளைகள் மேலே நல்ல ஒரு புரிதலாக இருப்பீங்க. அது ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்பம் வந்து ஒரு குதூகலமாக இருக்கும். பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கும்பராசியில் பிறந்த பெண்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனையில் வீண் அலைச்சலில் மாட்டிக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கிறவங்கன்னா நிறைய கலைத்துறை சொல்லலாம். சினிமா, சின்னத்திரை, அப்புறம் வந்து இயலிசை, நாடகம், வாத்தியம் வாசிக்கிறவங்க, மியூசிக், இப்படி நிறைய சொல்லலாம். ஓவியம், ஆடல், பாடல், இவங்களுக்கெல்லாம் வந்து தொட்ட காரியம் தொடங்கும். காரிய அனுகூலமாக பார்க்கப்படுகிறது. திருமண முயற்சியும் கை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு, அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனைகள்லாம் சரியாக போயிடும். அரசியல்வாதிகளுக்கு கடன் பிரச்சனைலாம் இருக்காது. ஏன்னா அரசியல்வாதிகள் கடன் பட்டாங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் தான் கடன் போடுவாங்க. அப்படி பெற்றிருந்தாங்கன்னா அவங்க கடன் பிரச்சனை சார்ட் அவுட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரும். மாணவர்கள் நல்லபடியாக படிப்பீங்க. மற்றவங்க மனசில் இடம் பிடிப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருந்தபோதிலும் பாடத்தில் கவனம் செலுத்தினீங்கன்னா கூடுதல் வெற்றியை தரும். ஓகே, இப்போ நட்சத்திர பாதத்துக்கு 2 வரி சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நிறைவு பண்ணுறேன். அவிட்டம் 3, 4 பாதங்கள். அவிட்டம் 3, 4 பாதங்கள் பிறந்தவங்களுக்கு ஒரு மனதில் ஒரு தெளிவு இருக்கும். சரியா? மனம் தெளிவாக இருக்கிறதுனால காரியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக முடிப்பீங்க. வயிற்று கோளாறு வரலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரியா? சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பண வரவு வந்து ஓரளவு அதிகமாக இருக்கும். அது ஒரு திருப்தியை கொடுக்கும். சமுதாயத்தில், அக்கம் பக்கத்தில், சொசைட்டியில் வந்து ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. ஆன்மீக வழிபாடு அதிகமாக இருக்கும். சதயத்துக்கு வந்து தொழில் வியாபாரம் நல்ல லாபம் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண வசதி கிடைக்கும். பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்கும். சிறப்பாக இருக்குது. உத்தியோகம், தொழில், வியாபாரம் மிகச்சிறப்பாக சதய நட்சத்திரத்துக்கு பார்க்கப்படுகிறது. பூரட்டாதி 1, 2, 3 குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. குடும்பத்தில் எதனாச்சும் விசேஷ நிகழ்ச்சி நடக்கலாம். அதில் நீங்கள் குடும்பத்தோடு கலந்துக்கிடுவீங்க. கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு தான் போகும். சரியா? அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருங்க. விட்டு கொடுங்க. பிரச்சனை பண்ணாதீங்க. எதனாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா பேசி தீர்த்துக்கோங்க. பிள்ளைகள் உடல்நலத்தில் கவனமாக இருங்க. ஓகே, வழிபாடு. சரியா? வழிபாடு @% பெருமாளை கும்பிடுங்க. சரியா? பெருமாளை கும்பிட்டு வந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. சனிக்கிழமையோ இல்லைனா புதன்கிழமையோ பெருமாளை கும்பிட்டு வர சகல நன்மைகளும் கை கொடுக்கும். அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன், சனி. இது வந்து இந்த கோச்சார நிலைமையில் வச்சு நான் சொல்கிறேன். அதுபோக உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து ஆகஸ்ட் 8 ஆகிப்போச்சு. மகரத்துக்கும் தனுசுக்கும் போட்டிருக்கிறேன். ஆகஸ்ட் மாதத்தில் யோகமான நாட்கள் அப்படின்னு நட்சத்திரத்தின் அடிப்படையில் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி உங்கள் நட்சத்திரம் அவிட்டம், சதயம், பூரட்டாதி 3க்குமே வந்து யோக நாட்கள், அனுகூலமான நாட்கள் என்னென்னு ஒரு வீடியோ தனியாக போடுறேன். அந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக சாதகமற்ற நாட்கள் அன்றைக்கி எந்த தெய்வத்தை வழிபடலாம் அன்றாடம், அதையும் உங்களுக்கு நான் நாள் கணக்கில் சொல்கிறேன். அந்த வீடியோவும் போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். இது வந்து இப்போதைக்கு @% இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு பலன்களாக போகும். கிரக நிலைகளை எடுத்துட்டோம்னா புதன் வக்கர நிலையில் இருக்கிறாரு. உங்கள் ராசியில் சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு, செவ்வாய் இருக்கிறாங்க. செவ்வாய் 21 ஆகஸ்ட் 21 ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. அருமையான அமைப்பு. 16/8/2024 வரைக்கும் இருக்கிறாரு. சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான். இருந்த போதிலும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், விட்டு கொடுத்து போகணும். சில
உட்பூசல் புகைச்சல் இருக்க தான் செய்யும். சரியா, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7 கூடியவன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. நட்பு ரீதியாக இருந்தாலுமே கொஞ்சம் அது பிரச்சனை தான். இருந்தாலும் 6ஆம் இடத்துல இருக்க சூரியன் ஒரு ஆளுமை, தன்னம்பிக்கை, வைராக்கியத்தை கொடுப்பாரு. குடும்பத்தில் ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. ஆண்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, கொஞ்சம் கடன் பிரச்சனை இருந்தாலுமே ஆளுமையாக இருப்பீங்க. அரசியல்வாதிகள், அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களாம் நல்லா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபோர்ஸாக இருப்பீங்க. சரியா, அந்த நிலைமை இருக்கும். இந்த ஆடி மாதம் முழுக்க இருக்கும். அடுத்து ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. நல்ல விதம் தான் பார்க்கப்படுகிறது. ராசியை பார்க்குறாரு, ராசிநாதனையும் பார்க்குறாரு. அடுத்து புதன் வக்கரமாக இருக்கிறாரு. இப்போ தான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்திருக்கோம். புதன் வக்கரம் அடைக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் இணக்கமாக இருப்பீங்க. பிள்ளைகளோட உடைமைகளை பார்த்துக்கோங்க. உங்கள் பிள்ளைகளோட உடைமைகள் என்ன, ஸ்கூலுக்கு போனாங்கன்னா அவங்க ஸ்கூல் புக்கு, நோட் புக்கு, பேக்கு, அவங்க வெஹிக்கிளு, ஐடி கார்டு, ஸ்கூல் பாஸ்புக்கு, அதுக்கப்புறம் பஸ்ஸு பாஸ்புக்கு, இதெல்லாம் கவனமாக வச்சுக்க சொல்லுங்கள். அதுபோல் உங்களுடைய உடைமைகள், ஆஃபீஸ் ஐடி, ஏடிஎம் கார்டு, ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, இப்படி நிறைய டாக்குமெண்டேஷன், தனிப்பட்ட முறையில் உள்ள நம்மளுடைய அடையாளங்கள், இதெல்லாம் கவனமாக வச்சுக்கணும். அதுபோல் 8ஆம் இடம், 8 கூடியவனும் வக்கர நிலையில் இருக்கனால வண்டி வாகனத்தில் போகும்போது வேகமாக போகாதீங்க, மெதுவாக போங்க. வெளியூர் வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்களும் கவனமாக இருங்க. உங்கள் உடைமைகளை கவனமாக வச்சுக்கோங்க. எங்கேனாச்சும் தூர பயணம் போனீங்கன்னா திங்ஸை கவனமாக வச்சுக்கோங்க. லக்கேஜு, நீங்கள் கொண்டு போகிற சூட்கேஸு, பொருட்கள் எல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. எங்கேனாச்சும் மறந்து விடுறது, பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லைன்னா பிரயாணத்துலேயோ விட்டுட்டு போகிறது மாதிரி இருக்கும். சரியா, 4 பொருள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு பொருளை விட்டுட்டு மிஸ் ஆகி வந்துடும். இது நிறைய சகஜமாக நடக்கும். அதாவது குடும்பத்துடன் பர்ச்சேஸ் போவாங்க, ஒரு 5-6 பேக் எடுத்துகிட்டு வருவாங்க. பஸ்ஸுலேயோ ட்ரெயினில் வரும்போது ஒரு பேக்கை விட்டுட்டு வந்துடுவாங்க. ஏன்னா கூட்ட நெரிசலில் அந்த லக்கேஜை மறந்துடுவாங்க, ஒரு லக்கேஜை மறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்கும். சரியா, அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. படிக்கிற மாணவர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கும்பராசிக்கு அட்% நல்லபடியாக தான் போயிட்டுருக்குது. நான் அடுத்து தசாபுத்தியை பற்றி போடுறேன். கடந்த வீடியோ ராகுவை பற்றி போடுறேன். ராகு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராகு கொடுக்காமல் விட மாட்டார், கோடிகளை கொடுக்காமல் விட மாட்டார்னு ஒரு தலைப்பில் போட்டிருந்தேன். அதை நிறைய நேரில் பார்த்துருந்தாங்க. இப்போயும் நல்லா தான் இருக்குது. இந்த கேந்திராதிபத்திய கோடீஸ்வர யோகம் ராசிக்கு பரிபூர்ணமாக இருக்குது. வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் இறைவன் கும்பராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன், தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.